எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் கம்பெனி அண்டு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து டேலி எங்கே இருக்குன்னு தெரியல சார் அப்படின்னாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துருவோம். கூகுளில் வந்து நீங்கள் டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு டேலி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். 7.0 எடிட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடிட் லாக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி ஃபைல் வரும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேலி வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ டேலி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டேலின்னு டைப் பண்ணால் போதும். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு 7.0 போடுறேன். இது ஆக்சுவலாக 4.0 ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு 7.0 உங்களுக்கு போட்டு காட்டுறேன். டேலியை இது நான் வேண்டாம். நான் வந்து எஜுகேஷன் வெர்ஷன்லேயே ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி எடிட் லாக் அப்படின்னு வரும். இன்ஸ்டால் ஆனதும் எடிட் லாக் அப்படின்னு வரும். அதை போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சம்மை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கேட்கும். கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படின்னு போட்டுருங்க. ஏற்கனவே ஏதாவது கம்பெனி ஓப்பனில் இருந்ததுன்னா Alt+K போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீனு. இங்கேருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட்டா? ஓகே. இப்போ இந்த சம்மை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. நீங்கள் தான் ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த சம்மை. ஸோ முதல்ல உங்கள் பேர் போட்டு ஒரு கம்பெனி கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு. என் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீனி சைக்கிள்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2025-26. இங்கே வந்து எண்டு போய்ட்டு அந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிடணும். அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸை 3 லைனில் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை 6,31,000. இதுதான் என்னுடைய அட்ரஸ்ஸு, தமிழ்நாடு. இது பின்கோடு. டெலிஃபோன் நம்பர் 28361563. இது மாதிரி 8 டிஜிட்டு. 8825470442. மெயில் ஐடி இந்த மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியை போட்டுங்க. ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு போட்டுங்க. ஃபினான்ஷியல் இயர் 1/4/25, 1/4/25. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஓகே. 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா பில் வைஸ் எனபிள் பண்ணுங்கள். ஓகேவா? பில் வைஸ் எனபிள் பண்ணுங்கள். மெயின்டைன் இன்வென்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் இன்டகிரேட் வித் இன்வென்ட்ரி, எஸ். அதுக்கப்புறம் நேராக இங்கே வாங்க. ஜிஎஸ்டி எஸ் கொடுத்து இந்தியா கம்பெனியோடைய ஜிஎஸ்டி இருக்கும். இந்த மாதிரி கம்பெனியோட ஜிஎஸ்டி இங்கே இருக்குது. அந்த நம்பரை தூக்கி இங்கே போடுங்க. போட்டு கண்ட்ரோல் ஏ சேவ் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. இது 2வது ஸ்டெப்பு. அடுத்தது 3வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கேஷ் பேலன்ஸ் ஒரு கம்பெனி டேலியில் க்ரியேட் பண்ணாலே டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். என்னென்ன லெட்ஜர்னால் ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் ஜென்ரல் வராது. ஸோ கேஷை செலக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ கேஷ் பேலன்ஸோ அதை நீங்கள் போடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து 24,778 இருக்குது. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்து இங்கேருந்து அப்படியே பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு. ஏன் நான் சிங்கிள் என்ட்ரியில் போடுறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் போடணும். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு. ஏன் சிங்கிளில் போடுறோம், ஏன் சிங்கிள் லெட்ஜராக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த மாதிரி. ஸோ 2510000400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. ஓகேவா? அடுத்தது பிரான்ச். என்ன பிரான்ச் அப்படின்னா நுங்கம்பாக்கம். இங்கே செட் ஆல்டர் கான்ஃபிகரேஷன் எஸ்ஸு. இங்கே பாருங்கள், செட் ஆல்டர் கான்ஃபிகரேஷன் எஸ்ஸு. இங்கே ஒரு எஸ்ஸு. இங்கே வந்து 120, 101 to 120. இங்கே வந்து நம்பர் ஆஃப் செக்லீஃப் 100 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 50ன்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இடத்துல புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோ. புக் நம்பர் 1ன்னு போட்டு என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இங்கே என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் லெட்ஜரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேஷ் லெட்ஜர் ஆல்டர் பண்ணணும், பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும்.
மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெட்ஜரில் நீங்கள் கடன்னு போட்டுடலாம். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் மல்டிபிள் லெட்ஜரில் கடன்னு போட்டுடலாம். கிரெடிட்டில் கிரெடிட், டெபிட்லாம் கிரெடிட். அதெல்லாம் வந்து மல்டிபிள் எப்படி போடணும்னா கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர். இந்த இடத்துல ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், அதில் மல்டி கிரியேட்டு அண்டர் ஆல் ஐட்டம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், ஸ்ரீனி கேபிட்டல் போட்டுக்கணும். ஸ்ரீனி கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கிரெடிட் பேலன்ஸ், எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது கணேஷ் லோன், கணேஷ் லோனு அண்டர் அன்செக்யூர்ட் லோன். ஸோ எது கீழே வரணுங்கிறது தெரியணும். இதை வந்து கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணிக்கோ, நீங்கள் இதை டைப் பண்ணிக்கோ. ரமேஷ் லோனு அண்டர் அன்செக்யூர்ட் லோனு, என்டர். அடுத்தது விஷ்ணு அன்கோங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார், விஷ்ணு அன்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார், என்டர் கொடுங்க. பில் வைஸ் டீடெயில் கிடையாது, அப்படியே கொடுத்தீங்கன்னா ஆனை கொண்டு வந்துடும். இது போட்டாச்சு. அடுத்தது ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், ரெண்ட்டு அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து எது கீழே வரும் அப்படின்னா கரண்ட் லியாபிலிட்டி கீழே வரும். என்டர். ஸோ கிரெடிட் சைடெலாம் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது டெபிட் சைடு, ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங், ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸு அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸு, என்டர். அடுத்தது லேண்டு அண்டர் எஃப்னு போட்டாலே போதும், ஃபிக்ஸட் அசட்ஸ் டான்னு வந்துடும். வேகமாக ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி. பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸு, என்டர். ஸ்டாக் வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து சன்ட்ரி டெட்டார். சன்ட்ரி டெட்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்து சைக்கிள்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார். எதுக்குமே வந்து பிரேக்கப் கொடுக்கல. என்டர். எல்லாமே ஆன் அக்கௌண்ட் தான். அப்போலா சைக்கிள்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார், என்டர். அதே மாதிரி குமார் சைக்கிள் சன்ட்ரி டெட்டார், என்டர். அவ்வளோதான். அதே மாதிரி ரமேஷ் சைக்கிள்ஸ் சன்ட்ரி டெட்டார். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அப்படியே நிப்பாட்டிட்டு சார் இந்த இடத்துல டவுட் இருக்குன்னு கேட்கலாம். குமரன் சைக்கிள்ஸு அண்டர் சன்ட்ரி டெட்டார், என்டர். அடுத்தது விவேக் சைக்கிள் அண்டர் சன்ட்ரி டெட்டார், என்டர். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட், இந்தியன் பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? என்டர். அதுக்கெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் போட வேண்டாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வந்து வரணும், ஆனால் வராது. பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 7,77,300 வரும். எதனால் அப்படின்னா இந்த ஸ்டாக் நம்ம என்ட்ரி பண்ணாமல் இருக்கோம், அதனால். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் என்ட்ரி பண்ணணும். இப்போ வந்து ஸ்டாக் எப்படி என்ட்ரி பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்ட் குட்ஸ் ரெண்டுக்கும் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு யூனிட் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கேட்வே ஆஃப் டேலி க்ரியேட். முதல்ல ஸ்டாக் குரூப், ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு குரூப் எல்லாத்துக்கும் அங்கே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ரா மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இயர் ரா மெட்டீரியல் 8712, டேக்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 12%. அதே மாதிரி சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இயரில் 871200, டேக்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 12%. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு. அடுத்தது ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும் 1 by 1. இந்த இடத்துல உங்களுக்கு நேம் கொடுத்துருக்கு, பார்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ரேட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த அப்படியே காப்பி பண்ணிக்கோ. ஃப்ரேமு 101 ரா மெட்டீரியல், நம்பர்ஸு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். ஸோ பர்ச்சேஸ் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 2625 போதும். என்டர். இந்த இடத்துல ஆஸ் பர் கம்பெனி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூப்பிடுங்க. என்னப்பா டவுட்டு? சுதா ஹரிஷ் சொல்லுப்பா. சார் ஆக்சுவலி சைக்கிள்ஸ்க்கு வந்து 18% டேக்ஸ் போட்டு 12% போட்டிருக்கீங்க சார். எதுக்குப்பா? சைக்கிளுக்கா? சார் கேட்வே ஆஃப் டேலி ஆல் ஸ்டாக் ஐட்டம் குரூப்பு. சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் 18%. ரா மெட்டீரியலுக்கு 12, இதுக்கு 18. ஓகே. ஸோ கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் ஐட்டம், வெரி குட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் வந்து 101. ஓகேவா? ஃப்ரேமு ஒரே மாதிரி இருக்கட்டும். ஓகே. ஃப்ரேமு 101 அண்டர் ரா மெட்டீரியல், நம்பர்ஸு எல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் டைப் பண்ணால் போதும். போட்டு 2625 போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் என்டர். இங்கே எல்லாமே 100 யூனிட் தான், இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எல்லாமே 100 யூனிட் தான்.
ஸோ நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும், ரேட்டை மாத்திரம் ஞாபகம் வச்சுனா போதும். ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் பார் 438 ரூபா. ஹேண்டில் பார் 102 ரா மெட்டீரியல் நம்பர்ஸு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு 438 கண்ட்ரோல் ஏ. இந்த இடத்துல 100 யூனிட் போட்டு 438 போதும். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படி நான் கடைன்னு போடுறேன் அந்த மாதிரி. பெடல் 103 ரா மெட்டீரியல் நம்பர்ஸு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு 193 ரூபா கண்ட்ரோல் ஏ. 100 குவான்டிட்டி 193 ரூபா போட்டு இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்வென்ட்ரி டேலி ஆகணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். சீட்டு சீட்டு 104 ரா மெட்டீரியல் எஸ்ஸு என்ன ரேட் அப்படின்னா 210 ரூபா கண்ட்ரோல் ஏ. என்டர் 100 குவான்டிட்டி 210 ரூபா. இது வந்து நேற்று நீங்கள் போட்டுட்டீங்க இந்த மாதிரி. செயின் 105 அது நம்பர் 105 ரா மெட்டீரியல் எஸ் போடுங்க. என்ன ரேட்டுன்னா 193 ரூபா. கரெக்டாக நான் இதை வந்து 30 நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடிப்பேன் இந்த சம்மை. 193 ரூபா. என்டர் சேவ். அடுத்தது செயின் கார்டு 106 ரா மெட்டீரியல் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு என்ன ரேட்னா 88 ரூபா கண்ட்ரோல் ஏ. 100 குவான்டிட்டி 88 ரூபா. அடுத்தது வீல் வந்து பார்த்தீங்கன்னா 107 அண்டர் ரா மெட்டீரியல் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு 420 ரூபா. இந்த இடத்துல 100 குவான்டிட்டி 420 ரூபா கண்ட்ரோல் ஏ. டயர் 109 ரா மெட்டீரியல் நம்பர்ஸு இது நேற்று நம்ம இது வரைக்கும் போட்டுட்டோம், அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போடாமல் இருக்கோமோ அதுலேருந்து மெதுவாக பண்ணிப்போம். இது வந்து ரிப்பீட்டட் ஒர்க்கு, அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். டியூபு 109 ஆல்ரெடி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். 108 ஓகே 108 அது மாற்றிட்டோம், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். 108 210 ரூபா. சரி, கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் 108 வந்து 109 மாற்றணும். இதை வந்து 109 மாற்றணும். எப்படி மாற்றுறேன் பாருங்கள். 109A அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டயரை வந்து 109 108ன்னு மாற்றணும். இந்த இடத்துல 108ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ரேட்டில் போய் பார்ப்போம். 108ஓட ரேட் என்ன? 108ஓட ரேட்டு 280 ரூபாயா? ரைட், ஓகே. 109ஓடைய ரேட் என்ன? இந்த இடத்துல இப்போ இந்த ஏவை எடுத்துடலாம். ரேட் பார்ப்போம். 210 ரூபா. இங்கே கரெக்டு, இங்கே தப்பு பண்ணிட்டோம். 210 ரூபா கண்ட்ரோல் ஏ. ஸோ 109 வரைக்கும் பண்ணிட்டோம். 110லேருந்து பண்ணணும். பெல்லு 110 ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு என்ன ரேட்டு? 88 ரூபா. 100 குவான்டிட்டி 88 ரூபா. அடுத்தது கேரியர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. கேரியர் வந்து பார்த்திங்கன்னா 111 அண்டர் ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு. கேரியர் வந்து பார்த்திங்கன்னா 228 ரூபா. ரொம்ப லென்த்தியாக தான் இருக்குது இந்த சம்ம, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிடுவோம். 228 ரூபா. அடுத்தது ஸ்டாண்டு 112 ரா மெட்டீரியல் எஸ் கொடுப்போம். ஸ்டாண்டு 1050 ரூபா. 100 1050 ரூபா கண்ட்ரோல் ஏ. அடுத்தது பிரேக் செட்டு 113 ரா மெட்டீரியல் எஸ்ஸு 875 ரூபா. 100 875 ரூபா. அடுத்தது ஃப்ரீ வீல் 114 ரா மெட்டீரியல் எஸ் கொடுங்க. எவ்வளோன்னா 875 ரூபா. ஸோ இப்போ நம்ம போட்டுட்டோம். இது போட்டுட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் உனக்கு டேலி ஆகிடும். இந்த மாதிரி போட்டுட்டோன்னா இன்டகிரேட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு இந்த இடத்துல இன்டகிரேட் ஆகிடுச்சு. எங்கே இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக்குன்னு பார்த்து 7,77,300 அந்த அமௌண்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. இதுதான் வந்து நம்ம சொன்னது சி பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? சைக்கிள் மேனுஃபேக்சரிங். ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு எது எதில் எவ்வளோ வேணும் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும்.
கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் ஃபினிஷ்டு குட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என் பேர் வந்து ஸ்ரீனி அப்படின்னா ஸ்ரீனி சைக்கிள்ஸ் அப்படின்னு ஐட்டம் பேர் வச்சுப்போம். இதுக்கு பார்ட் நம்பர் 201 கொடுத்துக்கோ. அண்டர் வந்து சைக்கிள். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இந்த இடத்துல நம்மளால் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, அசம்பிள் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா சேல் பண்ணதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் தான் ரேட்டு தெரியும். அதனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். இங்கே அப்ளிகபிள் கொடுத்துருங்க. இங்கே ஆஸ் பர் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன கொடுத்துருங்களோ அது டேக்ஸ் கண்ட்ரோல் வந்துடும். ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், இங்கே ஃபினிஷ்டு குட்ஸ் வரணும். இந்த செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குல்ல, இது ஸ்ரீனி சைக்கிள், இது ஃபினிஷ்டு குட்ஸ் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன், சைக்கிள் மாத்திரம் பண்ணணும்னா F12 கான்ஃபிகரேஷன். அதில் வந்து இங்கே வந்து செட்டு காம்போனன்ட் லிஸ்ட், இந்த ஆப்ஷன், இந்த செட்டு காம்போனன்ட் லிஸ்ட்டு இது வந்து எஸ் இருக்கணும். எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல செட்டு காம்போனன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும். இந்த ஆப்ஷன் F12ல் அந்த செட்டு காம்போனன்ட் லிஸ்ட் இதை வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதில் வந்து எஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு போட்டு ஒரு சைக்கிள் யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர், ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணால் எதுல எவ்வளோ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 101ல் 1, 102 ஹேண்டில் பார் 1, 103 பெடலில் வந்து 2 பெடல் வேணும், 104 சீட்டில் 1 போதும், 105 செயின் 1, 106 செயின் கார்டு 1, 107 வீலா 2, 108 டயரில் 2, 109 டியூப்பில் 2, 110 பெல்லு 1 போதும், 111 கேரியர் 1, 112 ஸ்டாண்டு 1, 113 பிரேக் செட்டு 2 செட்டு, 114 ஃப்ரீ வீல் 1. ஸோ ஒரு சைக்கிளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஃபினிஷ் குட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணணும். அவ்வளோதான். என்டர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொடுத்ததுனால இந்த டேக்ஸ் கண்ட்ரோல் வந்தாச்சு. என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஓகேவா? நாம் இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு போயிடலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ஜேவி எப்படி கிரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டாலி இது மாத்திரம் கொஞ்சம் கவனிங்க. கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு வவுச்சர் டைப். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் ஜேவி வவுச்சர் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு வவுச்சர் டைப். ஏன் சார் இந்த மாதிரி வவுச்சர் டைப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரர். இப்போ ஸ்டாக் சபரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரா மெட்டீரியலாக இருக்குது. நம்ம இந்த ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஜேவி தேவைப்படுது. நம்ம ஃபிசிக்கலாக செய்யக்கூடியதை டேலியில் ரெக்கார்ட் பண்ண மேனுஃபேக்சரிங் ஜேவி தேவைப்படுது. கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு வவுச்சர் டைப். இந்த இடத்துல சைக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு ஜேவி. இது வந்து எது கீழே வரும்னா கடைசியாக இருக்குது பாருங்கள், ஸ்டாக் ஜேர்னல். இதுக்கு கீழே வரணும் ஸ்டாக் ஜேர்னல். ஸோ என்டர் கொடுங்க. இந்த இடத்துல ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், நேராக நேம் ஆஃப் த சைக்கிளில் வந்துருக்கு. இந்த இடத்துல ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். ஓகேவா? என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி வவுச்சர் டைப்பில் போய்ட்டு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கொடுங்க. என்டர் கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறது கீழே வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மாத்திரம் நீங்கள் எனேபிள் பண்ணணும். என்ன ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி. நல்லா பாருங்கள், யூஸ் ஆஸ் ஏ இந்த ஸ்டாக் ஜேர்னலை மேனுஃபேக்சரிங் ஜேவியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். என்டர் கொடுத்து சேவ் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டு அப்புறம் மேனுஃபேக்சரிங் போடும். இங்கே வந்து பர்ச்சேஸ் குவான்டிட்டி, இங்கே குவான்டிட்டி பர்ச்சேஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன் எதில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து. இன்வாய்ஸ் நம்பர் 135 1/5/2024. ஓகேவா? நம்ம 1/5/2025 கம்பெனி கிரியேட் பண்ணிடுவோம். ரைட்டு. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9, இன்வாய்ஸ் நம்பர் F2 போட்டு முதல்ல டேட்டு 1/5/2025, இன்வாய்ஸ் நம்பர் 135 விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அடுத்தது சார் ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ண மட்டும் அதை பண்ணிவிடுங்க. கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர் அதை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடுங்க. ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர் என்னென்ன? ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ். என்டர் டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி
Input CGST under duties and taxes GST CGST. Input SGST under duties and taxes GST SGST. Output CGST under duties and taxes GST CGST. Output SGST under duties and taxes GST SGST. கடைசியில் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரவுண்ட் ஆஃப் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் ஆஃப் லெட்ஜரில் இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படின்னு போட்டுருக்கோம். டைப் ஆஃப் லெட்ஜர் இன்வாய்ஸ் ரவுண்டிங். ஸோ நார்மல் ரவுண்டிங் 1 என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கும். இப்போ போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் வந்துடலாம். ஸோ ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணணும். நான் ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு நான் போட்டுறேன். இதுக்கு ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்டிங் இது பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும். அக்கௌண்டிங் வவுச்சர் பி பர்ச்சேஸ். இன்வாய்ஸ் நம்பர் 135 விஷ்ணு அண்ட் கோ. பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் கோ. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு சில ஐட்டம் மாத்திரம் 320, பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 160 நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101ல் 160 படித்து பார்த்தா தெரியும். ஃப்ரேம் வந்து ஒரு சைக்கிளுக்கு 1, அப்போ 120. 102 அது வந்து 160. 103 அது வந்து 320 ஐட்டம். ஏன்னா பெடல் வந்து 320. 104 160. 105 செயின் 160. 2 ஐட்டம் என்ன அப்படியே டபுள். 106 செயின் கார்டு 160. 107 வீல் 320. 108 320. 109 320. 110 160. 111 160. 112 160. 113 பிரேக் செட் 320. பிரேக் செட் வந்து 2 இருக்கா பார்த்துக்கோ. பிரேக் செட் வந்து 160 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் 320 வரணும். பிரேக் செட் வந்து 2 320 பிரேக் செட்டு. அப்புறம் 114 ஃப்ரீ வில் வந்து 1 தான். ஓகேவா? ஸோ என்டர் 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 என்டர். அதுக்கப்புறம் இந்த கோடு தாண்டி வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸ். மொத்தம் 3 பார்ட் சொல்லியிருக்கேன். இது வந்து அக்கௌண்டிங் பார்ட்டு, இது இன்வென்ட்ரி பார்ட்டு. அடுத்தது இது வந்து ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த கிரிட்டு இங்கே தாண்டி வரும். இப்படி வரும். வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் காட்டும். இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். 17,47,000 இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஸோ இந்த இடத்துல வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நோ கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் சம்மரில் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் 100 குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே க்ளோசிங் குவான்டிட்டி வந்தாச்சு. அடுத்தது பாருங்கள் மேனுஃபேக்சரிங் தேதி. அடுத்தது மேனுஃபேக்சரிங். இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நம்ம 2 மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்கோம். ஆனால் எக்ஸாமில் ஒரு மேனுஃபேக்சரிங் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. 1ஆம் தேதி ஒரு 90 சைக்கிள், 2ஆம் தேதி ஒரு 90 சைக்கிள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கௌண்டிங் வவுச்சர் வி F7 ப்ரெஸ் பண்ணுங்கள். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் F7. அதில் ஆல்ட் F7 பண்ணுங்கள். ஆல்ட் F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் ஜேர்னலாக சைக்கிள் மேனுஃபேக்சரிங் வரும். என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் போய்ட்டு இப்போ வந்து F9 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ட் F7 ஸ்டாக் ஜேர்னலுக்கு ஷார்ட்கட் வந்து மறந்துடாதீங்க. ஆல்ட் F7. ஆல்ட் F7 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சைக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோ. நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இந்த இடத்துல ஸ்ரீனி சைக்கிள்னு பேர் வச்சுருக்கோம். அதை எடுத்துக்கோ. எத்தனை சைக்கிள்னு பாரு. 90 சைக்கிள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 1ஆம் தேதி 90 சைக்கிள். ஸோ 90 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த 90 சைக்கிளுக்கு தேவையான ரா மெட்டீரியல் லெஃப்ட்டில் வந்துடும். ஒரு சைக்கிள் 9,751 வருது. அவ்வளோதான். அப்படியே என்ட்ரு கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ண வேண்டியது தான். அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ண வேண்டியது தான். வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம 90 சைக்கிள் தயார் பண்ணிட்டோம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்தது 2ஆம் தேதி அதே மாதிரி ஒரு 50 சைக்கிள். ஓகேவா? நேம் ஆஃப் த ப்ராடக்ட்டு ஸ்ரீனி சைக்கிள். எவ்வளோன்னா 50. இப்போ 50 சைக்கிள் தயார் பண்ணுறோன்னா இப்போ மொத்தம் 150 சைக்கிள் வந்துருச்சு. 9,751 ரூபா ஒரு சைக்கிளோட ரேட்டு. 50 சைக்கிள் மொத்தம் ரேட்டு 487. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ போய்ட்டு ஸ்டாக் சம்மரி போய் பாருங்கள். நம்மள்கிட்ட கையில் 140 சைக்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஐட்டம் தயார் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் நம்ம கைவசம் இருக்குது. சார் இந்த ஸ்டாக் சம்மரி எப்படி சார் பார்த்தீங்க? கேட்வே ஆஃப் டாலி ஸ்டாக் சம்மரி F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் இதெல்லாம் வந்து நீங்கள் காட்டணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் வேணுமா, குட்ஸ் இன்வர்டுனா பர்ச்சேஸு, அவுட்வர்டுனா சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு,
இந்த மாதிரி இதெல்லாம் வேணும். அதை நீ என்ட்ரி பண்ணிவிட்டு வச்சுன்னா வந்துடும். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு. அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி போகணும். சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1ஆம் தேதி முத்து சைக்கிளுக்கு ஒரு 12 சைக்கிள் சேல் பண்ணுறோம். என்ன ரேட்டுக்குன்னா 9,100 ரூபா. ஓகேவா? என்ன பண்ணுறோம், முத்து சைக்கிளுக்கு 9,100 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 12 சைக்கிள். இந்த மாதிரி 6 இன்வாய்ஸ் 7 இன்வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைக்கிள் இல்லை 2 சேல்ஸ் இன்வாய்ஸ் இல்லை 3 சேல்ஸ் இன்வாய்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ 1ஆம் தேதி முத்து சைக்கிள். சேல்ஸுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் வந்து F8, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. F2 போட்டு டேட்டா மாற்றிக்கும் 1.5. யாருக்கு நம்ம சேல் பண்ணுறோம், முத்து சைக்கிளுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். மேலே இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டுச்சுன்னா அந்த ஒன்றையே தூக்கி அப்படியே போடு, காட்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுரு. பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கோ, முத்து சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ட்ரோல் A, GST லோக்கல் சேல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்து சைக்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, முத்து சைக்கிளுக்கு எவ்வளோ சேல் பண்ணுறோம், 12 சைக்கிள். ஒரு சைக்கிளோட ரேட் எவ்வளோன்னா 9,100 சேல். ஓகேவா? போட்டு கடைசியாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் CGST, அவுட்புட் SGST, ரவுண்ட் ஆஃப். அவ்வளோதான். போட்டு என்ட்ரு கொடுங்க. நியூ ரெஃபரன்ஸ் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. தட்ஸ் ஆல். இவே பில்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்னு கொடுத்துரு. இப்போ 2வது பில் பாருங்கள். டேட் மாற்றணும்னா டேட்டை மாற்றிக்கும். யாருக்கு சேல் பண்ணுறோம், அப்போலா சைக்கிள். அப்போலா சைக்கிள் என்ட்ரு கொடுங்க. GST லோக்கல் சேலு, பார்ட் நம்பர் 201. எவ்வளோ சைக்கிள், 26 சைக்கிள் சேல் பண்ணுறோம். 8,600 ரூபா ரேட்டு. போட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவ்வளோதான். ரவுண்டாக இருந்ததுன்னா ரவுண்டாக போட வேண்டாம், இல்லைனா போடணும். அவ்வளோதான். ஈவே பில்லாம் வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேல் பண்ணுங்க. ஓகேவா? சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது ரசிப்ட் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி. இதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு சார். இப்போ ரசிப்ட் என்ட்ரி பாருங்கள். ரசிப்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ் தான் தர வேண்டியிருக்கு. இப்போ சேல் பண்ணதுக்கு தரல, ஓப்பனிங் பேலன்ஸ் தரான். அதில் 3% டிஸ்கவுண்ட்டு நம்ம தரோம் அவனுக்கு. இது செக் நம்பர், பேங்க். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீல் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்காது, 2 பேர் சேல்ஸாக இருக்கும். ஓகேவா? 2 சேல்ஸ் என்ட்ரி, 2 ரெசிப்ட் என்ட்ரி போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3% டிஸ்கவுண்ட் தரோம், இது 2% டிஸ்கவுண்ட் தரோம். இது என்ன அமௌண்ட் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் தான் அவன் தர வேண்டியிருக்கு. பாரு, முத்து சைக்கிள் 12,18,000 தர வேண்டியிருக்கு. முத்து சைக்கிள் 12,18,000. இது ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ ஆன் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த 2 அமௌண்ட்டும் அவன் தந்துட்டான். அதுக்கு ரெசிப்ட் என்ட்ரி போடணும். தட்ஸ் ஆல். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் F6. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் F6. ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோ. என்னைக்கு பணம் தரான்னு பாருங்கள். பணம் என்னைக்கு தரான் அப்படின்னு பாருங்கள். பணம் என்னைக்கு தரான் அப்படின்னு பாருங்கள். 1/5 தரான். 1/5. ஸோ F2 போட்டு டேட் வந்து 1/5. முத்து சைக்கிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோ. முத்து சைக்கிள் செலக்ட் பண்ணால் மொத்த அமௌண்ட்டு 13,46. ஆனால் அதில் எவ்வளோ தரான், 12,18 தான் தரான். அவன் எவ்வளோ தரான், 12,18,17 ரூபா தரான். இதை வந்து என்ட்ரு செலக்ட் பண்ணி எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போடக்கூடாது. ஏன்னா அவன் வந்து என்ன தரான், ஆன் அக்கௌண்ட். ஏன் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக தரான், கரண்ட் இயர் தரல. ஸோ அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல Alt C டிஸ்கவுண்ட் நம்ம தரோம். ஏன்னா இந்த அமௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸு ரொம்ப பழைய அமௌண்ட்டு தரான். அதனால் என்ன பண்ணுறோம், Alt C போயிட்டு டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் GST வந்து 2 வாட்டி நாட் அப்படிங்கிறது. எவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னா 3%. அதாவது இந்த 12,18,000 3%. இப்போ Alt C போயிட்டு 12,18,17 இன்ட்டு 3%. சாரி, இந்த இடத்துல ஒரு நிமிஷம், இந்த இடத்துல Alt C போடுங்க. Alt C போய்ட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோ. எடுத்த உடனே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோ. அப்போ ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஏன்னா டிஸ்கவுண்ட் வந்து குறைக்கணும், கூட்டிடக்கூடாது. 12,18,17 மைனஸ் 12,18,17 மறக்காமல் மைனஸ் போட்டுக்கோ. இன்ட்டு 3ன்னு போட்டு ஷிஃப்ட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உனக்கு இந்த மாதிரி மைனஸில் வந்துடும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃபை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆஃப் வந்து 0.49 பைசா. குறைக்கணுன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் எவ்வளோ பைசா இருக்கோ அதை பைசா அப்படியே மைனஸ் போட்டுரு. அவ்வளோதான். போட்டிங்கன்னா வந்துடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இங்கே செக்கு நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த செக்கு நம்பர் SBI செக். ஸோ இதை போட்டு பேங்க் நேம் வந்து
ஸ்பெசிஃபிக் பேங்க் நேமில் எஸ்பிஐ அப்படின்னு போடுங்க. அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது 2ஆம் தேதி ஒரு பார்ட்டிலேருந்து வருது ஓடி அக்கௌண்ட்டு. யாருக்கு அப்படின்னா அப்போலா சைக்கிளுக்கு எவ்வளோ தரோம்? 11,20,576. இது வந்து அவன்கிட்ட வாங்குகிறோம். இதுவும் ஆன் அக்கௌண்ட் தான். போட்டு திரும்பவும் டிஸ்கவுண்ட் அலவுடு. இதே மாதிரி தான் ஆல்ட் சி போயிட்டு -11,20,576 இன்ட்டு 3% போட்டு ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு இது வந்து 0.28 ஆட் பண்ணும். அவ்வளோதான் சார். நம்பருக்கு. சார் 2% சார். 2%ஆ? ரைட், ஓகே. அதுக்கு மாதிரி பண்ணுங்க. நான் வந்து 2% 3ன்னு போட்டேன். ரைட், ஓகே. இப்போ 2%னா இந்த இடத்துல ஆல்ட் சி போயிட்டு 11,20,000 மைனஸ் போட்டு சாரி -11,20,576 இன்ட்டு வெரி குட். இந்த மாதிரி தான் கவனிக்கணும். 2%. அவ்வளோதான் போட்டு இங்கே ரவுண்ட் ஆஃபில் இந்த புள்ளி 48 பைசா கம்மி பண்ணணும். பைசா கம்மி பண்ணணும்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே மைனஸில் போட்டுரும். -0.48 அப்படின்னு போட்டுரும். போட்டிங்கன்னா வந்துடும். இங்கே செக் என்னன்னு பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி ஸ்பெசிஃபிக் பேங்க் நேமு ஹெச்டிஎஃப்சி. ஓகேவா? அதுக்கப்புறம் பேமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்கோமா பாருங்கள். இல்லை. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறம் ரெண்ட்டு டிடிஎஸ் ஒரே ஒரு சம் கொடுத்துருவோம். இது 2 வேண்டாம், 1 மாத்திரம் கொடுப்போம். டிடிஎஸ்ஸு ஒரே ஒரு என்ட்ரி, ஏன்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் கொடுக்குறோம். டிடிஎஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1+3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். டிடிஎஸ் வந்து 1+3. அது என்ன 1+3 அப்படின்னா ஒரு நேச்சராக ஒன்று ஃபார்முலா. 1+ங்கிறது ஃபார்முலா, 3ங்கிறது லெட்ஜர். ஸோ கேட்வே ஆஃப் டேலி வாங்க. டிடிஎஸ் வந்து F11 போயிட்டு டிடிஎஸ் என்னபிள் பண்ணு. இந்த இடத்துல ஜிஎஸ்சிக்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனபிள் டிடிஎஸ் எஸ். டிடிஎஸ் வந்து இந்த இடத்துல எஸ். டிடிஎஸ் எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து அங்கே இன்ஃபர்மேஷன் எக்ஸலில் இருக்கும். முடிஞ்சால் காப்பி பண்ணி போடு, இல்லைனா விட்டுரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். டேன் நம்பர்லாம் இருக்கும். முடிஞ்சால் இதை காப்பி பண்ணி போடுங்க, இல்லைனா விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். கண்ட்ரோல் ஏ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, அதை போட்டுருங்க. 3 ஐட்டம் 1+3. ஃபஸ்ட்டு வந்து அங்கே டிடிஎஸ் எனபிள் பண்ணதுனால இங்கே டிடிஎஸ் நேச்சுரல் பேமெண்ட் வரும். செக்ஷன் வந்து 194I டிடிஎஸ் ஆன் ரெண்ட். இது வந்து ஃபார்முலா. செக்ஷன் வந்து 194I, பேமெண்ட் கோடு 94I, ரெமிட்டன்ஸ் கோடு 281, டிரான்ஸ்போர்ட்டர் கிடையாது 1020 த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எதுவும் கொடுக்காதீங்க. அவ்வளோதான். இது ஃபார்முலா. அதுக்கப்புறம் 3 லெட்ஜர். முதல்ல ரெண்ட் லெட்ஜர். ரெண்ட்னு ஒரு லெட்ஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். இந்த இடத்துல மறக்காமல் செட் ஆல்டர் அதர் டேக்ஸ், இது வந்து எஸ் கொடுக்கணும். செட் ஆல்டர் அதர் டேக்ஸ் எஸ், ஏன்னா இதில் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். டிடிஎஸ் அப்ளிகபிள்னா என்ன செக்ஷன் சொல்லணும்? 194I. அவ்வளோதான். இந்த ரெண்ட் யார் கொடுக்க போகிறோம்? அவனுக்கு ஒரு லெட்ஜர். இந்த ரெண்ட் யார் கொடுக்க போகிறோம்? அவனுடைய பேன் நம்பர் காப்பி பண்ணிக்கோ. சுரேஷ்க்கு தரப்போகிறோம். ஸோ சுரேஷ்னு ஒரு லெட்ஜர். சுரேஷ் வந்து அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார், 15 நாள் கிரெடிட்டு. டிடிஎஸ் டிடக்டபிள் எஸ்ஸு. அவனை இண்டிவிஜுவல்னு போட்டுக்கோ, இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டு. டிடக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ் கொடுங்க. என்ன செக்ஷன் கொடுத்துட்டு அவனுடைய பேன் நம்பர் இங்கே போடணும், இல்லைனா 20% போட்டுரும். மறக்காமல் அவனுடைய பேன் நம்பரை இங்கே போட்டுரும். ஒன்றும் பண்ண வேண்டாம், வேறு என்ட்ரு. இவன்கிட்ட பிடிச்ச டிடிஎஸை பார்க் பண்ண ஒரு லெட்ஜர். டிடிஎஸ் ஆன் ரெண்ட்டு அண்டர் டியூட்டிஸ் அண்டர் டேக்ஸஸ். இதில் டிடிஎஸ் அப்படின்னு போட்டு இந்த ரெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஸோ 1+3 என்னென்னா 1+3ங்கிறது 1+ங்கிறது ஃபார்முலா. அதுக்கப்புறம் 3 லெட்ஜர், ரெண்ட் லெட்ஜர் எக்ஸ்பென்ஸுக்கு புக் பண்ணுறதுக்கு ரெண்ட்டு டெபிட்டு. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு ஒரு லெட்ஜர், பார்ட்டிகிட்ட பிடிச்ச டிடிஎஸ்க்கு ஒரு லெட்ஜர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சார் இப்போ டிடிஎஸில் 194(1)ன்னு பண்ணிங்களா சார்? ஆல்டரில் அதை காமிக்க முடியுமா சார்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் 194I
டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அட் த ரேட் ஆஃப் 10%. இந்த இடத்துல செக்ஷன் வந்து 194I, அதில் ஒன்றை கட் பண்ணால் 94I பேமெண்ட் கோடு. 281ங்கிறது எப்போதுமே காமனாக இருக்குது, இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான் டிடிஎஸ்க்கு, அவ்வளோதான். இந்த இடத்துல 1020 1020 வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறம் 3 லெட்ஜர், எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், டிடிஎஸ் லெட்ஜர், பார்ட்டி லெட்ஜர், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஜேவி போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி நம்ம ஜேவி ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்டி அக்கௌண்ட். ஜேவிக்கு ஷார்ட்கட் F7, F2 போயிட்டு 15. ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வேண்டாம், இல்லைனா இங்கே ரெஃபரன்ஸ் நம்பரில் இப்போ மே மாதம்னா ஏப்ரல் ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏப்ரல் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோ, ஏப்ரல் 25 ரெண்ட் அப்படின்னு போட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர், சார் எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரல அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கோ. ஸோ இந்த இடத்துல ப்ரொவைட் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எது ஒன்று வேணுனாலும் வேண்டானாலும் F12 ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு 38,500. கிரெடிட் வந்து சுரேஷ்க்கு அந்த டிடிஎஸ் போக பாக்கி அமௌண்ட் வந்துடும். இங்கே நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு என்டர் என்ன நம்ம அங்கே கொடுத்துட்டோம், அது அப்படியே பிக்கப் ஆகிக்கும். கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட். அதுக்கப்புறம் பேமெண்ட்டு, இவனுக்கு பேமெண்ட்டு பண்ணுறது 2ஆம் தேதி. F2 போட்டு 2ஆம் தேதியில் ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி முதல்ல சுரேஷ் பேமெண்ட்டு எவ்வளோன்னா 34,650. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட், கண்ட்ரோல் F போட்டு ஸ்டாச்சுரரி பேமெண்ட். இதுக்கு மாத்திரம் கண்ட்ரோல் F போடணும். இந்த இடத்துல கண்ட்ரோல் F ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் F போட்டு ஸ்டாச்சுரரி பேமெண்ட்டு, அதில் டிடிஎஸ்ஸு செக்ஷன் போடுங்க 14 to 15 அப்படின்னு போடுங்க. இங்கே டிடக்டட் ரேட்டு 15 போடுங்க. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 30 நாள்னு போட்டால் நவராது, 1 நாள்லேருந்து 15 வரைக்கும். டிடக்டட் ரேட்டு 15 அப்படி போடுங்க. ஸோ 194I இந்த மாதிரி செலக்ட் ஆகும். என்டர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஓடி, தட்ஸ் ஆல். இவ்வளோ தாங்க. போட்டுட்டு இதோட முடிஞ்சு போச்சு. ரிப்போர்ட்டு காட்டுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்வே ஆஃப் டாலிலேருந்து ரிப்போர்ட்டு காமிச்சிரு. கேட்வே ஆஃப் டாலிலேருந்து பேலன்ஸ் ஷீட், சார் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். கேட்வே ஆஃப் டாலிலேருந்து P&L, சார் P&L பாருங்கள். சார் இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்க ஷார்ட்கட் வந்து Alt F1, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டீட்டெயிலாக பார்க்க ஷார்ட்கட் கி Alt F1. பேலன்ஸ் ஷீட்டு பாருங்கள், P&L பாருங்கள், ஸ்டாக் சம்மரி பாருங்கள், ரேஷியோ பாருங்கள், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் பாருங்கள், அதில் ட்ரையல் பேலன்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்னு கேட்கணுமோ அப்படியே கூட்டு காமிச்சிட்டே கண்டிப்பாக. அவ்வளோதான். ஸோ இதை மாத்திரம் பார்த்துட்டிங்கன்னா ஓகே, போதும். நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். தேங்க்யூ. இதை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.